கூட்டணி ஆட்சி நடைபெற ஒரு சூழல் இருக்கு. இதுல வந்து தேமுதிக பங்கேற்க நாங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் எங்க வீட்டு பையன்னு, அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதான் சொல்லிட்டேன், நாங்க வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டேன்ல, அதுலதான் நாங்க உறுதியா இருக்கோம், அதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். இருந்தாலும் புதிதாக ஆட்சி அமைக்க போறவங்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து கேப்டனோடையே வாழ்ந்தவங்க, எங்கள் பக்கத்து வீடு தான், எங்கள் வீட்டு பையன் தான், அதெல்லாம் பல முறை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வந்திருக்காரு, அவர் வந்து நல்லபடியாக ஆட்சி செய்யட்டும், மக்களுக்கும் நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதனால மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் தொகுதிகள் வந்து இலவச குடிநீர், கண்டிப்பாங்க ஒன்னொன்னா நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு தான் வந்திருக்கோம், இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன், நான் வெற்றி சான்றிதழை வாங்கியிருக்கேங்க. உறுதியாக நான் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோன்னா நிச்சயமாக நிறைவேற்றும், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? நீங்க எடுத்துக்க வினிங் சர்டிபிகேட், நீங்க எடுத்துக்கங்க. நான் தான் வந்து கையெழுத்து போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்தேன், வாங்கிட்டேன். இன்னைக்கு வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பா இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கு. நான் வந்து நாளைக்கு சென்று அண்ணன் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க இருக்கிறேன். இப்போ முதல் முறையா வந்து தமிழக சட்டமன்றத்துக்குள்ள நீங்க போறீங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்கணும், நான் ஏற்கனவே பார்த்தது தான். கேப்டன் வந்து இந்த விருதாச்சலத்தில் ஜெயிச்சிருக்காரு, எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு, எல்லாம் பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு எம்எல்ஏவா உள்ள செல்றேன். அதனால நிச்சயம் நான் என்னுடைய கன்னி பேச்சாகட்டும், என்னுடைய எடுத்துரைக்க போகும் முறை ஆகட்டும், மக்களுக்காக தான் அங்கே இருக்கும், தமிழ்நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும், எஸ்பெஷலி என்னுடைய தொகுதி விருதாச்சலத்துக்காகவும் நான் பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நன்றி.